வணக்கம் கன்னியாராசி அன்பர்களே, என்னங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே தான் சொல்கிறேனே, உடம்பு நல்லா ஆட்டாச்சுட்டமாக தான் இருக்கிறீங்க. 7 அடி 7.5 அடி 8 அடி உயிர் இல்லை, செயல்பட முடியலையே இந்த மாதம். அப்படி இருக்குதே உங்களுக்கு. உங்கள் உயிர் எங்கேயோ லாக் ஆன மாதிரி இருக்குது. நிறைய லாபம்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, நீங்களும் நிறைய லாபம்லாம் பார்க்குறீங்க. ஏ போட்டு பி ஆக்கி, பிஏ சி ஆக்கி, சிஏ இசட் ஆக்கி, இசட்டை எக்ஸ்ஒய் இசட் ஆக்கிலாம் அப்படிலாம் பிளான் பண்ணுறீங்க. ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்குது இந்த மாதம். பல பேர்கிட்ட கையேந்திர சூழ்நிலையில் இருக்கிறீங்க சாமி. குடும்பம் எப்படியோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு நட்பு வகையில் பணத்தை கொண்டு வந்து குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுறீங்க. சகோதர சண்டை நிச்சயமாக உண்டு. போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பார்த்துங்க, ரோட்டில் பசங்க ஏதாவது பந்து விளையாடும்போது அது உங்கள் தலையில் பட்டு 4 தையல் போடுறதுக்கு அதிகாரம் உண்டு. எச்சரிக்கை, தலையை எச்சரிக்கை பார்த்துங்க. இந்த மாதம் பைக்கில் மட்டுமே நீங்கள் ஹெல்மெட் போட்டு போகக்கூடாது. நடந்து போனாலும் ஹெல்மெட்டோடு தான் போகணும். தலையில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். நிறைய பேர் கேட்பேன், என்னங்க நடந்து போகிறீங்க? இல்லைங்க, ராசி பலன்னு சொல்லிட்டாங்க, அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நான் ஹெல்மெட் போட்டு நடந்தால் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நான் எனக்கு பாதுகாப்பு தாங்க முக்கியம். தலையில் அடிபட்ட பிறகு நான் என்ன 10 பைசாவுக்கு நான் பிரயோஜனம்லாம் போய்டுவேங்க அப்படின்னு சொல்லணும். நீங்கள் தான், நான் சீரியஸாக சொல்கிறேங்க. அதனால் அதுலேயும் எச்சரிக்கை தேவை. தாய் ஹெல்ப் பண்ணுறாங்க. குழந்தைகள் அவங்க தான் உங்களோட முதல் சண்டையே குழந்தைங்கிட்ட தான் வருது இந்த மாதம். ஆமாம், கன்னியாராசிக்கு குழந்தைங்கிட்ட தான் சண்டையை. பிள்ளைகள் எல்லாம் விரோதமாக மாறுறாங்க. கடன் வழக்கு நோய் போட்டு அமுக்குது. நீங்கள் யார்கிட்டையாவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அவன் மேலே வழக்கு போடுறதுக்கு, நீங்கள் யார்கிட்டயா வாங்கியிருந்தாக்கா அவங்க உங்கள் மேலே வழக்கு போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பிறகு கணவன் மனைவி சண்டை கண்டிப்பாக உண்டு. லைஃப் த்ரெட்டு உண்டு. வண்டி வாங்குறத போகும்போது மரண சமமான ஆபத்து விபத்து உண்டு. அது தவிருங்க. நான் சொன்ன மாதிரி ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. நடக்கும்போதே போடணும்னா இப்போ எப்படி போடணும். பிறகு இந்த மாதம் ஆரம்பித்து ஒரு 19 தேதிக்கு மேலே அடுத்த ஒரு 26 தேதிக்குள்ளே ஒரு 5 விதமான பணம் வருதுங்க. ஆமாம், முதல் தொகை ஒரு 20ஆம் தேதியிலேருந்து வருது. 25ஆம் தேதிக்குள்ளே, ஆகஸ்ட் 20 to 25 ஆகஸ்ட் அதுக்குள்ளே வருது. முதல் தொகை 9, அடுத்தது 4, அடுத்தது 3, அடுத்தது 8, அடுத்தது 5 வருது. அதில் தான் இந்த மாதத்தினுடைய தேவைகள் எல்லாம் பெருவாரியான தேவைகளை பூர்த்தி பண்ணுறீங்க. பிறகு சேமிப்பு ஒரு 100 ரூபாவது பண்ண முடியும் இந்த மாதம். இதுதான் கன்னியாராசி அன்பர்களுக்கான பலாபலன்கள் இதுவரையில் கூறினேன். நன்றி, வணக்கம்.